சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. हेलीकॉप्टरகள் மூலம் மலர் தூவி மரியாதை. लाल किले की प्राचीर के सामने से प्रस्थान कर रहे हैं और यहां पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं 2 एडवांस लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में, जहां पर நாடே முதன்மையானது என்ற குறிக்கோளுடன் சீர்திருத்தங்களை செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அளவில்லாத வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் இதுவே பொன்னான தருணம் என்றும் பேச்சு. 78வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செய்து சிறப்பிப்பார்கள். காவல்துறை கூட்டுக்குழல் இசைக்குழுவினரால் நாட்டுப்பணி இசைக்கப்படுகிறது. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றார். வரும் பொங்கல் முதல் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். முதற்கட்டமாக 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியுள்ளதால் இவர்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படுகின்றன. இதற்கு தீர்வாக பொது பெயர் வகை ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் இவர்களுக்கு கிடைக்கச் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 20,000 21,000 ரூபாயாக அதிகரிப்பு. தியாகிகளின் குடும்பங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியத்தையும் 11,500 ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 ரூபாய் என்பது 21,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விடுதலை போராட்ட தியாகிகள் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியமான 11,000 ரூபாய் 11,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2026 ஜனவரிக்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். திராவிட மாடல் அரசால் தமிழ்நாடு தொழில்துறை புதிய பாய்ச்சலை கண்டு வருவதாகவும் முதலமைச்சர் பெருமிதம். 2026 ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் உபகையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு தொழில்துறையில் புதிய பாய்ச்சலை கண்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்மொழி வளர்ச்சிக்கு மாபெரும் பணியாற்றி வரும் முனைவர் திரு குமரி அனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு.
சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுவுக்கு அப்துல் கலாம் விருது தந்து பாராட்டினார். 120 கோடி இந்தியர்களின் கனவை நனவாக்கிய சந்திரயான் 3 மிஷன் திட்டத்தின் இயக்குனர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனைவர் ப. வீரமுத்துவேல் அவர்கள். சிறந்த சேவை புரிந்தோர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில அரசின் விருதுகளை வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு. ஸ்டாலின். வயநாடு நிலச்சரிவின் போது துணிச்சலாக செயல்பட்டு கூடலூர் செவிலியர் சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருது. துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது திருமிகு ஆ. சபீனா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த செவிலியர் திருமிகு சபீனா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, பதக்கம் மற்றும் பாராட்டு சான்று வழங்கப்படுகிறது. ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். அரசியல் கருத்து வேறு, அரசு நிலைப்பாடு வேறு என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். பாஜக கூட்டணிக்கு வருமாறு தவிக தலைவர் விஜயை அழைக்க மாட்டேன் என நடிகை குஷ்பு நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. புத்திசாலியான விஜய் அரசியலில் சிறப்பாக செயல்படுவார் என்றும் விளக்கம். அவர் ரொம்ப புத்திசாலிங்க. அவருக்கு ஒரு அட்வைஸே தேவையில்லை. அவர் எடுத்த முடிவு நல்லா தான் இருக்கும். அரசியலுக்கு வந்திருக்காரு, வரட்டும். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பியே கூட்டணிக்கு அழைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. திராவிடம் பிரிவினையை தூண்டுவதாக கூறிய ஆளுநர் RN ரவிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். இந்திய ஒருமைப்பாட்டில் முழு நம்பிக்கை கொண்ட இயக்கம் திமுக என்றும் விளக்கம். எந்த அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்திலும் இல்லாத அளவுக்கு தேசிய கொடி ஏற்றுகிற போது கூட்டம் கூடியிருப்பது அண்ணா அறிவாலயத்தில் தான். ஆக எங்களுடைய தேசிய பற்றுக்கு யாரும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இந்த நாட்டை காப்பாற்றியவர்கள், காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள். இது எங்கள் நாடு. அரசியல் பின்னணி இல்லாத 1 லட்சம் இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர விருப்பம். இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதால் சாதி மற்றும் குடும்ப அரசியல் உடைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்க உள்ளதாக அண்ணாமலை பேட்டி. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் கருணாநிதி என்றும் புகழாரம். கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்க வேண்டும். 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பல காலகட்டத்தில் வேலை செஞ்சிருக்கிறாங்க, உழைத்திருக்கிறாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வுல பங்கேற்கும். வெள்ளிப்பதக்கம் வழங்க கோரி வினேஷ் போகத் தொடர்ந்த மனு தள்ளுபடி. விளையாட்டு தீர்ப்பாய உத்தரவால் பறிபோன ஒலிம்பிக் கனவு. சென்னையில் இன்று நடைபெறுகிறது மகுடம் விருதுகள் வழங்கும் விழா. சாதனை படைத்த தமிழ் ஆளுமைகளை கௌரவிக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி. யார்ட் சீரமைப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு விரைவு ரயில்கள் நிற்காது. வெளியூர்களில் இருந்து ரயில்கள் தாம்பரத்திற்கு பதில் மாம்பலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல். எழும்பூர் நீதிமன்ற அனுமதியை தொடர்ந்து காவல்துறை தீவிர விசாரணை. அமலாக்கத்துறை புதிய இயக்குநராக ராகுல் நவீன் நியமனம். 2 ஆண்டுகளுக்கு பதவியில் தொடர்வார் என அறிவிப்பு. சுதந்திர தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வந்த பிரதமர் மோடியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். பின்பு ராணுவம், கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த வீரர்கள் மற்றும் டெல்லி காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் மோடி
ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அப்போது விமானப்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் மூலமாக தேசிய கொடிக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. यहाँ पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं 2 एडवांस लाइट हेलीकॉप्टर लाइन एस्टर्न फॉर्मेशन में, जहां पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जन समूह पर। मन में फूल खिल रहे हैं और आकाश से भी पुष्प वर्षा हो रही है और भारत मना रहा है अपना स्वागत। தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் பாரத் மாதா கி ஜெய் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்தவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் என்று கூறினார். இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட இழப்புகளை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம் நாடு துணை நிற்கும் என்று தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பணியாற்றி வருவதாகவும் நமது நீதித்துறையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பாஜக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சீர்திருத்தங்கள் நாட்டை வலுப்படுத்ததானே தவிர பப்ளிசிட்டிக்காக அல்ல என்று விளக்கமளித்தார். இந்தியாவிற்கு இது பொற்காலம் என்றும் இந்த வாய்ப்பை கனவுகளுடனும் தீர்மானங்களுடனும் முன்னோக்கி சென்றால் சாதிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தினார். देश के युवाओं को अब धीरे धीरे चलने का इरादा नहीं है। मेरा देश का नौजवान इंक्रीमेंटल प्रगति में विश्वास नहीं करता। मेरा देश का नौजवान छलांग मारने के मूड में है। वो छलांग मार के नई सिद्धियों को प्राप्त करने के मूड में है। मैं कहना चाहूंगा, भारत के लिए गोल्डन एरा है। वैश्विक परिस्थितियों की तुलना में भी देखें, கடந்த கால கலாச்சாரத்திலிருந்து ஆட்சியை மாற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். செங்கோட்டையில் உரையாற்றிய அவர் அரசை மக்கள் நாடும் நிலை மாறி மக்களை அரசே நாடிச் சென்று நலத்திட்டங்களை வழங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் விரைவான நீதியை வழங்குவதை புதிய குற்றவியல் சட்டங்கள் உறுதி செய்யும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மருத்துவ இடங்கள் 1 லட்சம் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 75,000 புதிய மருத்துவ இடங்கள் கொண்டுவரப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். வரும் நாட்களில் நாட்டை இயற்கை உணவு கூடமாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறையை மாநில அரசுகள் தீவிரமாக எடுத்துக்கொண்டு விசாரணையை விரைந்து முடித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார். जब बलात्कार की या महिलाओं पर अत्याचार की घटनाएं घटती हैं तो उसकी बहुत चर्चा होती है, बहुत प्रचार होता है, मीडिया में छाया रहता है। लेकिन जब ऐसे राक्षसी मनोवृत्ति व्यक्ति को सजा होती है तो वो खबरों में कहीं नजर नहीं आती, एक कोने में कहीं पड़ा रहता है। अब समय की मांग है